பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத தியானம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். இங்கு வேதம் சொல்லுகிறது யார் உத்தமன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாருன்னா, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து தம் வாழ்ந்த நாட்களில நிறைய மனுஷர்களை குறித்து அவர் சொன்ன காரியங்களை நம்மளால வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்றார். 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்று 100க்கு அதிபருடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில புகழ்ந்து பேசுகிறதை நம்மளால வாசிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்துவால அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தராலே புகழப்படுகிறவன் உத்தமன். அது மாத்திரமல்ல, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்க 7 விதை போட்ட அந்த காணிக்கையை கர்த்தர் புகழ்கிறது நம்மளால வாசிக்க முடியும். இந்த நாட்களிலுமாய் கூட தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தராலே புகழப்படுகிறவன் உத்தமன். நம்ம கிட்ட இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா, நம்ம கிட்ட இப்படிப்பட்டதான உண்மையான காரியங்கள் இருக்குமானால், நம்மையும் பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.